அழகான பசுமையான காடு ஒன்று சூரிய ஒளி மரங்களின் இலைகளில் மெதுவாக படர்கிறது. இந்த அமைதியான காட்டில் ஒரு சுறுசுறுப்பான குட்டி குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் பேராசை உடையது. ஒரு நாள் அந்த குரங்கு காட்டின் ஆழத்துக்குள் விளையாடி கொண்டே சென்றது. அப்போது அது இதுவரை பார்த்திராத ஒரு விசித்திரமான மரத்தை கண்டது. அந்த மரத்தில் இருந்தது ஒரு பொன்னிற மாம்பழம். அது சாதாரண மாம்பழம் போல இல்லை, மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது, மந்திரம் போல. குரங்கு ஆச்சரியப்பட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து பார்த்தது. அது மிக இனிமையாக மனம் வீசியது. அதை சாப்பிட்ட உடனே ஒரு அற்புதம் நடந்தது. குரங்கின் சிறிய ஆசைகள் உடனே நிறைவேற ஆரம்பித்தன. அது நினைத்தது போல பழங்கள் கிடைத்தன. அது விரும்பிய இடத்துக்கு உடனே செல்ல முடிந்தது. முதலில் குரங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் மெதுவாக அந்த மகிழ்ச்சி பேராசையாக மாற ஆரம்பித்தது. அது அதிகமாக ஆசைப்பட ஆரம்பித்தது. தேவையில்லாத பொருட்களையும் வேண்டிக் கொண்டது. காட்டில் இருந்த மற்ற விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் தன்னுக்கே வைத்துக் கொள்ள விரும்பியது. அந்த மந்திர மாம்பழத்தின் சக்தியை அது தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் குரங்கு மிகப்பெரிய ஆசை ஒன்றை நினைத்தது. அந்த ஆசை மிகவும் அதிகமாக இருந்ததால் மந்திரத்தின் சமநிலை குலைந்தது. திடீரென்று அந்த மாம்பழத்தின் ஒளி மங்க ஆரம்பித்தது. குரங்கின் சக்திகளும் மெதுவாக குறைந்தன. அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டது. அப்பொழுதுதான் குரங்குக்கு ஒரு முக்கியமான உண்மை புரிந்தது. அதிக ஆசை நல்லதல்ல. பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மகிழ்ச்சியை தராது. மெதுவாக அது தனது தவறை உணர்ந்தது. அது மற்ற விலங்குகளுடன் மீண்டும் நட்பாக பழக ஆரம்பித்தது. இந்த முறை அது கிடைத்தவற்றை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. காடு மீண்டும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாறியது.